ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி என் மனசில் தோணுதை இன்றைக்கி வகையில் பேச வந்திருக்கேன். இன்றைக்கி வீடியோ என்னென்னா, பெற்றவங்களை பற்றி தான் பேச வந்திருக்கேன். தாய் தகப்பனை பற்றி. என்னென்னா, நிறைய பேர் தாய் தகப்பனை பார்க்கல. அதேமாதிரி நிறைய அம்மாங்க பிள்ளைங்களை பார்க்கல. ரெண்டுமே செய்யாதீங்க, ரொம்ப தப்பு. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம அம்மா விட்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம இப்போ குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் எந்த சூழ்நிலையும் நம்ம பிள்ளைய விட்டு கொடுத்துருக்குமா? அதே ஒருத்தர்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஏன் விட்டு கொடுக்குறீங்க? விட்டு கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம பிள்ளைய நம்ம பார்த்துக்கணும். நம்ம பிள்ளை தானே, நம்ம பிள்ளைய நம்ம கண்ணு முன்னாடி வளர்கிறத நம்ம ரசித்து பார்க்குறோம்ல. ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அதே மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கும் போது நம்ம பார்க்கணும். நம்ம வீட்டுக்கு வர மருமகளை மகன் பாருங்கள், மருமகன் பார்க்காதீங்க. மகன் பார்த்தா அவள் சொல்கிறது எல்லாமே தப்பாக இருந்தால் கூட சரின்னு தோணும் உங்களுக்கு. மருமகன் பார்த்தா சரின்னு சொல்கிறது கூட தப்பாக தோணும். அதே மாதிரி தான் மருமகனும். நம்ம மகன் பார்த்தா அவன் சொல்கிறது எல்லாமே நமக்கு சரின்னு தோணும். அதே நம்ம மருமகன் பார்த்தா அவன் சொல்கிறது எல்லாமே நம்மளுக்கு தப்பாக தோணும். அதனால் மருமகனை மகனாக பாருங்கள், மருமகளை மகளாக பாருங்கள். அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது, தப்புன்னு தோணாது. என் மனசில் பட்டதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. தப்பாக இருந்தால் என் கமெண்ட் பாக்ஸில் தப்பு இது சரின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.